டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு பொது தமிழ்ல 100 क्वेश्चन கேட்பாங்க. இந்த 100 क्वेश्चनல எல்லாருமே 90 क्वेश्चனுக்கு மேல அட்டெண்ட் பண்ணனும்னு தான் எல்லாரும் நினைப்பீங்க. சோ இதுக்காகவே பொது தமிழ்ல மிக மிக முக்கியமான வினாக்கள்னு 5000 வினாக்கள் வந்து எடுத்துறோம். இந்த 5000 வினாக்கள் வந்து டெய்லியுமே நம்ம சேனல்ல 50 ல இருந்து 100 क्वेश्चनக்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனல்லே கொடுப்போம். சோ நீங்க சேனலை ஃபாலோ பண்ண முடியலனாலும் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கும். நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே அதுக்கான வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லயே கொடுப்போம். டெய்லி 50 ல இருந்து 100 क्वेश्चन நீங்க படிச்சிட்டு வந்தாலே இந்த 2 மாசத்துலயே 5000 क्वेश्चन ஃபுல்லாவே நீங்க கவர் பண்ணிரலாம். இந்த வீடியோல முத 50 வினாக்கள் பார்க்க போறோம். இந்த 50 வினாக்கள்ல எவ்வளவு வினாக்களுக்கு உங்களால பதில் அளிக்க முடியுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பால் கூட்டல் ஊரும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பால் கூட்டல் ஊரும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து பாலூரும். இல்லு கூட்டல் ஊ வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற புணர்ச்சியின்படி இல் கூட்டல் ஊ வந்து லூவா மாறிடும். பாலூரும் இதான் சரியானது. அடுத்தது சேர்த்து எழுதுக வான் கூட்டல் ஒளி. வான் கூட்டல் ஒளி வந்து வானொலி. கல் கூட்டல் தீது என்பது எவ்வாறு சேரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லகர ஈற்று புணர்ச்சி விதியின்படி வந்து இல்லு வந்து அக்கா மாறிடும், ஆயுத எழுத்தா மாறிடும். கல் கூட்டல் தீது அப்படின்றது கக்ரீது அப்படின்றது மாறிடும். களம் கூட்டல் ஏரி சேர்த்து எழுதுக. களம் கூட்டல் ஏரி களமேரி. பேரறியா பிரித்து எழுதுக. இது ஈஸி தான். பேரறியா பெயர் கூட்டல் அரியா. நீள் உழைப்பு பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு. அடுத்தது பிரித்து எழுதுகதான் பாடான் திணை. இது முக்கியமானது. பாடான் திணை வந்து எவ்வாறு பிரியும்னா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. பாடான் திணை வந்து பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. அடுத்தது எதிர்ச்சொல் அல். அல்லுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அல் அப்படின்றது என்னன்னு பாருங்க. அல் என்பதன் பொருள் வந்து இரவு அப்படின்றது அர்த்தம். அல்லுனா இரவுன்னு அர்த்தம். அப்ப எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. இரவுக்கு எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? பகல் தான். அல் என்பதன் எதிர்ச்சொல் வந்து பகல். அடுத்தது எதிர்ச்சொல் ஐயம். ஐயம்னா தெளிவு. இதுக்கு எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. பொருந்தா சொல்லை கண்டறிக. அகத்தினை அல்லாததை கண்டறிக. எது வந்து பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. குறிஞ்சி காஞ்சி முல்லை மருதம். அகத்தினை எது இல்லாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அகத்தினை எத்தனை இருக்கு அப்படின்னு பாருங்க. அகத்தினை வந்து 7 வகைப்படும். என்னென்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அடுத்தது கைக்கிளை கைக்கிளை பெருந்திணை. இதான் 7 திணைகள் வரும். இதுல வந்து எது பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காஞ்சி தான் பொருந்தாது. தவறான இணையை கண்டறிக. சிலை வில் புல் பறவை தெவ் பகைமை சேந்தன சேர்ந்தன. எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க புல்னா பறவை அப்படின்றது தெரியும். இது சரிதான். அதே மாதிரி சிலைனா வில்லுன்னு கொடுத்திருக்காங்க. தெவ்வுனா பகைமை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதே உங்களுக்கு தப்பா இருக்க மாதிரி தான் இருக்கு. சேந்தன சேர்ந்தன இது கூட சரியா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல தவறான இணை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சேந்தன சேர்ந்தன இதுதான் தவறானது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தீவகாணி இந்த டாபிக் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இது கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்க முடியும். தீவகாணி மொத்தம் எத்தனை வகைப்படும்னா 12 வகைப்படும். இந்த 12ல ஃபர்ஸ்டா இருக்கிறது என்னன்னா முதல் நிலை தீவகம். முதல் நிலை தீவகம். இதுல இருக்க பாடல் தான் சேந்தன வேந்தன் திருநெடுங்கன். இந்த இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த பாடல்லையே இதுக்கான பொருள் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. சிலைனா வில்லுன்னு கொடுத்திருப்பாங்க. புல்னா பறவை தெவ்வுனா பகைமை. சேந்தனா அப்படின்றது சேர்ந்தனா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தவறானது. ஏன்னு பாத்தீங்கன்னா சேந்தனா அப்படின்றது எதை குறிக்கும்னா நிறத்தை குறிக்கும். அதாவது சிவந்தன. சேந்தன அப்படின்னா சிவந்தன இல்ல சேர்ந்தன அப்படின்றது சேர்றது. சிவந்தன அப்படின்றதும் சேர்ந்தன அப்படின்றதும் தவறானது தான். அதனால தவறான இணை என்னன்னா டி தான் தவறானது. தீவகாணி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்க முடியும். பொருந்தா இணையை கண்டறிக. கொற்றவை கிணறு முருகன் சுனைநீர் திருமால் காட்டாறு இந்திரன் செங்கழு நீர். இதுலயும் பாருங்க 5 இணைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இதுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். 5 இணைகள்ல கொற்றவை முருகன் திருமால் இந்திரன் இதெல்லாம் கடவுள் பெயர்.
கிணறு, சுனை நீர், காட்டாறு, செங்கழு நீர், இதெல்லாம் நீர் வகை கொடுத்திருக்காங்க. இதுல கொற்றவை கிணறு இது எதுக்கான நிலம்னு பாத்தீங்கன்னா பாலை நிலம். அடுத்து முருகன் சுனை நீர் இது எதுக்கான திணைன்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி திணை. திருமால் காட்டாறு இது எதுக்கான நிலம்னு பாத்தீங்கன்னா முல்லை நிலம். அடுத்தது இந்திரன் செங்கல் நீர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதான் தவறானது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்திரன் வந்து எதற்கான கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதம் நிலத்திற்கான கடவுள். மருதம் நிலத்திற்கான நீர் வகை எதுன்னு பாத்தீங்கன்னா பொய்கை. அடுத்தது மனை கிணறு வரும். இதுல என்ன கொடுத்திருக்காங்க செங்கல் நீர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதான் தவறானது. அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிக. விளம்புதல், செப்புதல், கேட்டல், மொழிதல். இந்த பொருந்தாத எதுன்னு பாருங்க, ஈஸியாவே கண்டுபிடிக்கலாம். விளம்புதல், செப்புதல், கேட்டல், மொழிதல். இல்ல விளம்புதல், செப்புதல், மொழிதல் இது எல்லாமே சொல்றத குறிக்குது. இதுல கேட்டல் அப்படின்றது என்னன்னு பாருங்க, கேட்கறத குறிக்குது. அதனால இதுதான் பொருந்தாது. அடுத்தது பொருந்தா இணை எது? தூறு, புதரின் அடிப்பகுதி, வெங்களி, காய்ந்த களி, செம்மல், வாடிய பூ, கொழுந்தாடை, காய்ந்த கட்டை. இல்ல எது வந்து பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி தான் பொருந்தாது. ஏன்னு பாத்தீங்கன்னா கொழுந்தாடை அப்படின்றது காய்ந்த கட்டை வராது. மென்மையான புதிய இலைகளை தான் கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க. மென்மையான புதிய இலைகள் அப்படின்னு வரும். இதுல என்ன கொடுத்திருக்காங்க, காய்ந்த கட்டை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதனால இதுதான் பொருந்தாது. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஏரி, குளம், குணம், ஆறு. இதை பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஏரி, குளம், ஆறு இது மூணுமே என்ன வரும், நீர்நிலையை குறிக்கும். இது மூணுமே நீர்நிலைகள். இல்ல குணம் அப்படின்றது தான் பொருந்தாது. அடுத்ததும் பொருந்தா சொல்லை கண்டறிக. சூம்பல், சொத்தை, அழுகல், கடலை. சூம்பல், சொத்தை, அழுகல், கடலை இதுல எது வந்து பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 சொல்லுக்கான பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். சூம்பல் அப்படின்றதுக்கான பொருள் என்னன்னு பாருங்க. சூம்பல்னா என்ன, சுருங்கிய. சூம்பல்னா சுருங்கிய. சொத்தை அப்படின்றது சிதைந்த. கடலை அப்படின்றது வேர்க்கடலை, நிலக்கடலை. இது ஒரு கொட்டை வகை அப்படின்னு சொல்லலாம். ஒரு கொட்டை வகை. அழுகல் அப்படின்றது என்ன, அழுகிய. இதுலயே பாருங்க எது பொருந்தாதா இருக்குன்னு பாருங்க. சுருங்கிய, சிதைந்த, அழுகிய இது மூணுமே ஒரு காய் இல்லைன்னா பழத்தோட பழுத சொல்லுது. இதுல கடலை அப்படின்றது தான் பொருந்தாது. வலுவற்ற தொடரை கண்டறிக. இல்ல எது வந்து வலுவற்ற தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செழியன் வந்தான், செழியன் வந்தது, செழியன் வந்தால், செழியன் வந்துட்டான். இல்ல சரியானது எதுன்னு பாத்தீங்கன்னா செழியன் வந்தான் அப்படின்றது தான் சரியானது. செழியன் வந்தது அப்படின்றது தவறு. செழியன் வந்தால் அப்படின்றதும் தவறு தான். செழியன் வந்துட்டான் அப்படின்றதும் தவறு தான். மரபு சொல்லை பொறுத்து எழுதுக. சோறு, சோறு வந்து உன், 4வதா இருக்கு. முறுக்கு, முறுக்கு தின், 1. தண்ணீர், தண்ணீர் குடி, 2வதா இருக்கு. பால் வந்து பருகு, 3வதா இருக்கு. 4, 1, 2, 3 இதான் சரியானது. ஆப்ஷன் எதுன்னு பாருங்க. 4, 1, 2, 3 இதான் சரியானது. மரபு பிழை இல்லாத தொடர் எது? மரபு பிழை இல்லாத தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோழி கூவும், சேவல் கொக்கரிக்கும், நாய் கத்தும், காகம் கரையும். எது வந்து மரபு பிழை இல்லாத தொடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா காகம் கரையும் அப்படின்றது தான் சரியானது. இதுல பாருங்க கோழி கூவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கோழி வந்து கூவாது, கொக்கரிக்கும். கோழி வந்து கொக்கரிக்கும். அதே மாதிரி சேவல் வந்து கொக்கரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறு. சேவல் தான் கூவும். இது அப்படியே மாத்தி கொடுத்திருக்காங்க. நாய் கத்தும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுவும் தவறு தான். நாய் வந்து குரைக்கும். சந்திப்பிழையற்ற தொடர் எது? எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன. இதுல பாருங்க குதிரை சிற்பங்கள் இச்சு வரணும். இது தவறு தான். அடுத்து அழகிய கலைகளை பற்றி அறிந்தோம். இதுல பியும் தவறு தான். அழகிய கலைகளை பற்றி இப்போ வரணும். அழகிய கலைகளை பற்றி அறிந்தோம் அப்படின்னு வரணும். அடுத்தது
மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன. இல்ல சி தான் சரியானது. சந்தி பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் சரியானது. பாய் எனப்படுவது படுக்க பயன்படுவது. இல்ல படுக்க இப்பு வரணும் இங்க. இதுவும் தவறு தான். இல்ல சரியானது சி தான் சரியானது. பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான். இல்ல அக்கிரமம் அப்படின்றது பிறமொழி சொல் தான். இது தவறு. குழந்தைக்கு கந்திஷ்டி சுற்றி போடு. இல்ல திஷ்டி அப்படின்றது தவறு தான். ஆகாசத்தில் பட்சி பறந்தது. இதுவும் தவறு தான். ஆகாசம் அப்படின்றது வரக்கூடாது, வானம் அப்படின்னு வரணும். அதே மாதிரி பட்சி அப்படின்றது என்னன்னா பறவைகள். இது எப்படி வரணும்னா வானத்தில் பறவைகள் பறந்தன அப்படின்றது வரணும். அதனால இதுவும் தவறு தான். ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன். சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா டி தான் சரியானது. இல்லை அக்கிரமம் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கந்திஷ்டி இதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கூறுக. அந்த காட்சி பார். இல்லை எது வந்து சரியானதுன்னு பாருங்க. சந்திப்பிழையற்ற வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான வாக்கியம் என்ன வரும்னா அந்த இக்கு வரணும். அந்த காட்சியை பார். காட்சியை இப்போ வரணும் இங்க பார். இதான் சரியானதா இருக்கும். எந்த வாக்கியம்னு பாருங்க. சி தான் சரியானது. அந்த காட்சியை பார். அடுத்தது சந்திப்பிலே இல்லாத தொடரை காண்க. அதே மாதிரிதான் மெட்டுக்கு பாட்டு பாடு. சரியானது எது வரும்னு பாருங்க. மெட்டுக்கு இங்க இப்போ வரணும். அதே மாதிரி பாட்டு இப்போ வரணும். மெட்டுக்கு பாட்டு பாடு அப்படின்னு வரணும். இல்ல ஏ தவறானது. அடுத்தது பாருங்க மெட்டுக்கு இப்போ வந்திருக்கு, பாட்டு இப்போ வந்திருக்கு, பாடு. இல்ல பி தான் சரியானது. பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக. காலிங் பெல்லை அழுத்தினான் கணியன். இல்ல காலிங் பெல் அப்படின்றது பிறமொழி சொல் தான். இது தவறு. காலிங் பெல் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா அழைப்பு மணி. மாதவன் ஷாப்பிங் சென்றான். இல்ல ஷாப்பிங் அப்படின்றது பிறமொழி சொல் தான். இதுக்கான தமிழ் சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்க. கமலா மில்க் குடித்தாள். இல்ல மில்க்ன்றதும் பிறமொழி சொல் தான். பால் அப்படின்றது வரணும். மாலையில் விளையாடு. இதுதான் சரியானது. பிறமொழி சொற்கள் களவாத தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. டி தான் சரியானது. மாலையில் விளையாடு அப்படின்றது தான் சரியானது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பயண படகுகள் ஃபெரிஸ் மூணாவதா இருக்கு. கடற்பயணம் வயேஜ் நாலாவதா இருக்கு. கலப்படம் அடல்ட்ரேஷன் ரெண்டாவதா இருக்கு. பண்டம்னா கமாடிட்டி 1. சரியானது என்னன்னு பாருங்க. 3 4 2 1 தான் சரியானது. ஏ தான் சரியானது. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல். வெறிக்கமல் கலனியுள் உள்ளுணர் வெள்ளமே. இவ்வடி உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெறிக்கமல் கலனியுள் உள்ளுணர் வெள்ளமே. இவ்வடி உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல வெறி அப்படின்றதுக்கான பொருள் என்ன அப்படின்றத பாருங்க. வெறினா மனம் அப்படின்றத அர்த்தம். அதே மாதிரி கமல், கமல் அப்படின்றதுக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கமலும். கலனி அப்படின்றதுக்கான பொருள் என்னன்னா வயல். உளுனர் அப்படின்றதுக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா உழவர். மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தன. இதுதான் இதுக்கான பொருள். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. கூரை கூரை. இதுக்கான ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கூரை அப்படின்றதுக்கான பொருள் வந்து வீட்டின் கூரை. இந்த கூரைக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா புடவை. இது கரெக்டா பார்த்துக்கோங்க. மதி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. மதி என்பதன் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதினா அறிவு, சரிதான். மதினா நிலவு அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவும் சரிதான். மதினா ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவும் சரிதான். இப்ப தவறானது என்னன்னு பாத்தீங்கன்னா பகலவன். மதினா நமக்கு சந்திரன் நிலவுன்னு தெரியும். அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது என்ன? சூரியன். சூரியன்னா பகலவன் அப்படின்றது அர்த்தம். இதுதான் தவறானது. வேளம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. வேளம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யானை. வேளம் என்பதன் பொருள் வந்து யானை. இந்த யானைக்கான பொருள் என்னன்னு பாருங்க. பிடி அப்படின்னாலும் யானை தான். களிறு அப்படின்றதும் யானையை தான் குறிக்கும். பெண் யானை அப்படின்றது யானை தான். இல்ல பொருந்தாது வந்து சிங்கம் தான் பொருந்தாது. வேர் சொல்லை தேர்வு செய்க. ஓடினான்.
ஓடினான்கான வேர் சொல் என்னன்னா ஓடு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர் சொல்னா எப்போதுமே கட்டளை சொல்லா தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ஓடினான் அப்படின்றது கட்டளையா நம்ம சொல்றப்ப ஓடு, படித்தான்னா படி, நடந்தான்னா நட, செய்தான்னா செய், இது மாதிரி சொல்றது எல்லாமே வேர் சொல் தான். அடுத்தது பாருங்க, அடுத்தது வேர் சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொன்னார் அப்படின்றது இதுக்கான கட்டளை சொல்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன அப்படின்னு சொல்றது தவறானது. சொன்னான் அப்படின்றது சொல்றது தான் குறிக்குது, அப்ப சொல் தான் சரியானது. அடுத்தது வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. வேர் சொல்லின் தொழிற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடு. கொடுக்கான தொழிற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். தொழிற்பெயரை பொறுத்த வரைக்கும் அதுக்கான விகுதி வந்து எப்படி இருக்கும்னா தல் இல்லைன்னா அல்லா இருக்கும். இப்போ கொடு அப்படின்றது கொடுத்தல் அப்படின்றது தான் சரியானது. இதுக்கான தொழிற்பெயர் என்ன கொடுத்தல். விகுதி வந்து தல் இல்லைன்னா அல் வரணும். வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக. தருகின்றனர். தருகின்றனர் இதுக்கான வேர் சொல் என்னன்னு பாருங்க. தரதை தான் சொல்றாங்க. அப்ப இதுக்கான கட்டளை சொல்ல அது மாதிரி பாத்தீங்கன்னா தா அப்படின்றது சரியானது. அகர வரிசையில் எழுதுக. இல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆப்ஷன் ஏவை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. வரிசை எழுதுங்க. அன்பு, அடுத்து இரக்கம், ஓசை, 5 ஒழுக்கம். இல்ல வரிசையா பாருங்க. அன்பு தான் ஃபர்ஸ்ட். ஆக்கு அப்புறம் என்ன இருக்கும்? ஈ. இது ரெண்டாவதா இருக்கு. அடுத்து ஈக்கு அப்புறம் என்ன வரும்? ஐ வரும். ஈக்கு அப்புறம் ஐ தான் வரும். ஐ வந்து மூணாவது. அதுக்கு அடுத்தது ஒழுக்கம். ஒழுக்கம் தான் நாலாவதா வரும். இதுக்கு அடுத்தது தான் ஓ வரும், அஞ்சாவது. ஆ வந்து ஃபர்ஸ்ட். ஆக்கு அப்புறம் ஈ வரும். ஈக்கு அப்புறம் ஐ வரும். ஐக்கு அப்புறம் ஓ. ஓக்கு அப்புறம் ஓ. சரியானது என்ன வரும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அன்பு, ரெண்டாவது இரக்கம், மூணாவது வந்து 5 வரணும். அப்ப அன்பு இரக்கம் 5 எங்க இருக்குன்னு பாருங்க. அன்பு இரக்கம் இங்க ஓசைன்னு இருக்கு, இது தவறு. அன்பு இரக்கம் 5 இதுதான் சரியானது. அடுத்தையும் செக் பண்ணிக்கோங்க. அன்புன்றது இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எங்கேயுமே வரல, பி தான் சரியானது. அடுத்ததும் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க. ஊக்கம், ஈதல், இரக்கம், எளிமை, ஆடு. இல்லை ஃபர்ஸ்ட் எது வரும்னு பாருங்க. ஆ தான் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்தது ஆக்கு அப்புறம் என்ன வரும்? ஈ வரும். ஈக்கு அப்புறம் ஈ, ஈதல். அடுத்தது ஊ வரும், ஊக்கம். அதுக்கு அடுத்தது தான் ஏ வரும், எளிமை. இப்போ வரிசையா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆடு, ஆடு இரக்கம் ஈதல் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆடு இரக்கம் ஈதல். ஆடு இங்க இருக்கு, இரக்கம் இருக்கு, ஈதல் இருக்கு. அதே மாதிரியே பாருங்க இங்கே இருக்கு ஆடு இரக்கம் ஈதல். அதுக்கு அடுத்து நாலாவதா என்ன இருக்குன்னு பாருங்க. ஊக்கம். ஊக்கம் தான் நாலாவது. இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது இருக்குன்னு பாருங்க. இந்த டில தான் ஊக்கம் இருக்கு. அப்ப இதுதான் சரியானது. ஊக்கம், அதுக்கு அடுத்து எளிமை. அதுக்கு அடுத்ததும் அகர வரிசை தான் கேட்டிருக்காங்க. கற்றல், காணுதல், கிளி, கீசு, கொம்பு. அதே மாதிரியே பாருங்க எது ஃபர்ஸ்ட் வரும்? கா வரிசை தான் ஃபர்ஸ்ட் வரும், 1. அதுக்கு அடுத்தது கா, ரெண்டாவது. காக்கு அப்புறம் கி, மூணாவது. கீக்கு அப்புறம் கி, நாலாவது. அடுத்தது கோ, 5. அது அப்படியே வரிசையாகவே கொடுத்துருக்காங்க. இல்லை ஏ தான் சரியானது. கற்றல், காணுதல், கிளி, கீசு, கொம்பு, ஏவே சரியானது. அடுத்ததும் அகர வரிசை தான். மக்கள், அலுவலர், மாந்தர், மொழி. இல்ல சரியா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும்? ஆ தான் ஃபர்ஸ்ட் வரணும். ரெண்டாவது மா, மாக்கு அப்புறம் மா, மாக்கு அப்புறம் தான் மோ வரும். ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்தை தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் வரிசை என்ன வருது? அலுவலர் அப்படின்றது ஃபர்ஸ்ட், ரெண்டாவது மக்கள். எங்க இருக்குன்னு பாருங்க. அலுவலர், மக்கள், இதுதான் சரியானது. அதுக்கு அடுத்தது மாந்தர், அதுக்கு அடுத்தது மொழி. இல்லை பி தான் சரியானது. அடுத்ததும் அகர வரிசை தான். அன்பு, ஊக்கம், ஏது, அவ்வை, அதுக்கு அடுத்தது ஆடு. இதில் பாருங்க எது வரும்? ஃபர்ஸ்ட் அன்பு தான் ஃபர்ஸ்ட் வரும். ஆ, ஆக்கு அப்புறம் ஆ வரும், ஆடு. ஆக்கு அப்புறமேட்டு ஊ வரும், ஊக்கம்.
அதுக்கு அடுத்தது ஏது, ஏ வரும். அடுத்தது அவ் வரும், அவ்வை. இதில் சரியான வரிசை எதுன்னு பாருங்க. அன்பு, அன்புக்கு அப்புறம் ஆடு வரும். அன்பு ஆடு ஊக்கம் எங்கே வரும்னு பாருங்க. ஏல பாருங்க அன்பு ஊக்கம் வந்துருச்சு, இது தவறு. அடுத்தது அன்பு ஆடு ஊக்கம், இந்த வரிசை தான் சரியானது. அதுக்கு அடுத்தது ஏது, அதுக்கு அடுத்தது அவ்வை, சி தான் சரியானது. அடுத்ததும் அகர வரிசை தான். வாக்கு, வம்பு, விசை, வீழ்ச்சி. இதில் எது ஃபஸ்ட்டு வரும்னு பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து வா தான் வரும். வா வரிசையில் ஃபஸ்ட்டு வா, அடுத்தது வா வாக்கு, அதுக்கு அடுத்தது வி, அடுத்தது தான் வி வரும். அப்போ ஃபஸ்ட்டு வம்பு, வம்புக்கு அப்புறம் வாக்கு, வாக்குக்கு அப்புறம் விசை. வம்பு வாக்கு விசை வீழ்ச்சி, பி தான் சரியானது. அடுத்ததும் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க தான். துன்பம், தூண், தேன், தாண்டுதல். இதில் எது ஃபஸ்ட்டு வரும்னு பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து தா தான் வரணும், தா வரிசை. தாண்டுதல், தாக்கு அப்புறம் தூ வரும். துன்பம், தூக்கு அப்புறம் தூ, தூண். அதுக்கு அடுத்தது தான் தேன் வரணும், தே. ஃபஸ்ட்டு தாண்டுதல், தாண்டுதலுக்கு அப்புறம் துன்பம், துன்பமுக்கு அப்புறம் தூண். எங்கே இருக்குன்னு பாருங்க. சி தான் சரியானது. தாண்டுதல் இங்கே மட்டும் தான் இருக்கு. தாண்டுதல், துன்பம், தூண், தேன். சொற்களை முறைப்படுத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். இல்லை சரியா வந்து சொற்களை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இல்லை சரியானது என்னன்னு பாருங்க. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். மீனை பிடித்தார் மிகப்பெரிய சாண்டியாகோ. சாண்டியாகோ பிடித்தார் மீனை மிகப்பெரிய, மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். சரியானது ஏதான். சாண்டியாகோ வந்து மிகப்பெரிய மீனை பிடித்தார் அப்படின்றது தான் சரியானது. அடுத்ததும் அதே தான். புகழ்பெற்ற சான்றோர்கள் உழைத்து உள்ளனர் பிறருக்காக. பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர். சான்றோர்கள் தனக்காக புகழ்பெற்று உழைத்து உள்ளனர். உழைத்து புகழ்பெற்று உள்ளனர் சான்றோர்களே. இல்லை சரியான வாக்கியம் எதுன்னு பாருங்க. பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளன அப்படின்றது சரியானது. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல். போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறல் வந்து என்ன விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைவிடை. ஒரு செயலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது என்னன்னா மறைவிடை தான். விடை வகையை கண்டறிக. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது. என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு கேட்கறதுக்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு எதிர்த்து சொல்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா வினா எதிர் வினாதல். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. தேவநேய பாவாணர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். இந்த விடைக்கான வினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேவநேய பாவாணர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார். இந்த ஏவே சரிதான். தேவநேய பாவாணர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்னா மொழி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இதில் ஏவே சரியானதா. அடுத்ததையும் பாருங்க. மொழி ஞாயிறு என்றால் என்ன. இந்த கேள்விக்கான பதில் வந்து இது கிடையாது, அதனால இது வந்து தவறு. அடுத்து தேவநேய பாவாணர் ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறார், இந்த வினாவும் வராது. தேவநேய பாவாணர் யார், இது அதுக்கான வினா கிடையாது. இதில் சரியான வினா எதுன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்னா தேவநேய பாவாணர் வந்து மொழி ஞாயிறு என அழைக்கப்படுகிறார். இதுதான் சரியானது. அடுத்தது விடைக்கேற்ற வினா அமைக்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். இந்த விடைக்கான வினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள் எங்கு வாழ்ந்தனர், இது தவறானது. எங்கு வாழ்ந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் வந்து இது கிடையாது. தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர் தான் சரியானது. தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்னா தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். இது சரியானது, பி தான் சரியானது. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பணிந்து, பணித்து. ஃபர்ஸ்ட் பணிந்து அப்படின்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னு தெரியணும். பணிந்து அப்படின்றதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலை வணங்குதல், கீழ்ப்படிதல், இதெல்லாம் சொல்லலாம். கீழ்ப்படிதல். அதே மாதிரியே பணித்து அப்படின்றதுக்கான பொருள் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை, அடுத்து கடமை, அடுத்து கடமை, செயல்முறை, ஆலோசனை,
அறிவுரை, இது எல்லாமே பணித்துக்கான பொருளா வரும். இப்ப பாருங்க, இறைவனை பணித்தால் பெற்றோர் பணிந்தன. இல்ல பணித்து அப்படின்றது என்ன வரும்? கடமை, செயல்முறை, ஆலோசனை, அறிவுரை எது வேணாலும் எடுத்துக்கலாம். பணிந்து அப்படின்றது தலை வணங்குதல். இறைவனை பணித்தால் பெற்றோர் பணிந்தன அப்படின்றது தவறு. சரியானது என்னன்னு பாருங்க, இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணிந்தனர். இதுதான் சரியானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இறைவனை பணிந்து செல்ல வேண்டும், அதாவது தலை வணங்கி செல்ல வேண்டும் என பெற்றோர் பணிந்தனர், அதாவது அறிவுரை கூறினர். இதுல பி தான் சரியானது. இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, மாறு, மாற்றி. இதுக்கான பொருள் அறிந்து சரியான வாக்கியத்தை நீங்க கண்டறியணும். மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார். ஃபர்ஸ்டே சரியானதா? மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார் அப்படின்றது சரியான வாக்கியம் தான். உள்ளங்கை நெல்லிக்கனி போல உவகை கூறும் பொருள் அறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்றது வெளிப்படை தன்மையாக, இது ரொம்ப முக்கியமானது. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல உவமை கூறும் பொருள் கேட்டிருக்காங்க. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, இதுக்கான உவமை கூறும் பொருள் கேட்டிருக்காங்க. எதிர்பாராத நிகழ்வு. இதோட பொது தமிழ்ல 50 வினாக்கள் பார்த்திருப்போம். இந்த 50 வினாக்கள்ல எவ்வளவு வினாக்களுக்கு நீங்க சரியா பதில் அளிச்சிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல அடுத்த 50 வினாக்கள் பார்க்கலாம்.